அல்ஹம்துலில்லா. இந்த பாடத்தில் வந்து 7வது பாடத்தில் நம்ம நஹ்வுடைய சட்டங்கள், அதாவது இலக்கண சட்டம் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் இதில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பாடம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 5வது பாடத்தில் நான் ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதை நம்ம படித்தோம்னா அந்த 7வது பாடம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்ன இருக்குது? அல் குர்ஆனு கிதாபுன். இருங்க, அல் குர்ஆனு கிதாபுன் அப்படின்னு இருக்குது, சரிங்களா? இப்போது இது வந்து நம்ம ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியாது. இதுதான் ஒரு வார்த்தை, சரிங்களா? ஒரு ஒரு வார்த்தை, ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேரும்போது அது வாக்கியமாகும். இப்போது அல் குர்ஆன்ன்றது ஒரு வார்த்தை, கிதாபுன்றது ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு முழுமையான அர்த்தம் கொடுக்காது. குர்ஆன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கும்போது முழுமையான அர்த்தம் புரியாது. குர்ஆனுங்கிறது விளங்குமே தவிர அந்த குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு விளங்கலை. அதே மாதிரி கிதாபுன் தனியாக பார்க்கும்போது புத்தகம், குர்ஆனை பற்றி சொல்லும்போது வேதம். இப்படி வேதம்னு சொன்னாலும் புத்தகம்னு சொன்னாலும் ஏதாவது விளங்குமா? என்ன அந்த வேதத்தில் என்ன இருக்குது, அல்லது புத்தகத்தில் என்ன இருக்குது, அந்த புத்தகம் எது அப்படின்ற மாதிரி நமக்கு பல கேள்விகள் வரும். ஸோ ஒரு வார்த்தைன்றது முழுமையான அர்த்தம் கொடுக்காது. ஒன்றுக்கு மேற்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணையும் போது ஒரு முழுமையான அர்த்தம் கொடுக்கும். இப்போ படித்து பார்ப்போமா? அல் குர்ஆனு கிதாபுன். இந்த குர்ஆன் ஆகிறது வேதமாக இருக்கிறது. நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் குர்ஆன் தான் வேதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிச்சு. அப்போ முழுமையான அர்த்தம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? 2 வார்த்தைகள் சேரும்போது. 2 வார்த்தைகள் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து தமிழில் வாக்கியம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அரபியில் கலாம்னு சொல்லுவாங்க, தமிழில் வாக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை வந்து அரபியில் கலிமான்னு சொல்லுவாங்க. கலிமா, இது ஒரு கலிமா, இது ஒரு கலிமா. இந்த 2 கலிமாவும் சேரும்போது உருவாகிறது என்ன? கலாம். கலாம், சரிங்களா? இப்படி 2 வார்த்தைகள் சேர்ந்து ஒரு கலாம், ஒரு முழுமையான அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை வரணும் அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து எப்பொழுதுமே அலிஃப்லாம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அலிஃப்லாம் பெற்றதாக தான் இருக்கணும் ஒரு வார்த்தையுடைய ஆரம்பம். இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. இந்த கிதாபை பற்றி மட்டும் நம்ம இப்போ பேசிக் லெவல் தானே படிக்கிறோம். ஸோ பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அலிஃப்லாம் பெற்றதாக தான் இருக்கணும். அப்போது நம்ம எப்படி எழுதக்கூடாது அப்படின்னா, இந்த அல் குர்ஆனு கிதாபுன்றது குர்ஆனுன் கிதாபுன்னு எழுதக்கூடாது. எழுதுனா அர்த்தம் வராதான்னு கேட்டால் வரும், ஆனால் முழுமையான அர்த்தம் வராது, சரிங்களா? வேதமான குர்ஆன்னு அர்த்தம் மாறிடும். அலிஃப்லாம் எடுத்தீங்கன்னா அதோட அர்த்தம் மாறிடும். அலிஃப்லாமை சேர்த்துனீங்க அப்படின்னா குர்ஆன் ஆகிறது வேதமாக இருக்கும்னு இருக்கும். இதே நீங்கள் அலிஃப்லாமை எடுத்துட்டீங்கன்னா இந்த இலக்கண சட்டப்படி வேதமான குர்ஆன். ஏன் வேதமான குர்ஆன்றது ஒரு முழுமையான அர்த்தம் கொடுக்காதா? நமக்கு புரியுதே. அப்படின்னா வேதமான குர்ஆன் என்னவாக இருக்கு? நல்லதா, உயர்ந்ததா, ஏதாவது ஒரு வந்து முடியணும். ஸோ இப்பயும் நமக்கு ஒரு கொஷன் மார்க் தான் வந்திருக்கு. வேதமான குர்ஆன் என்ன, சரிங்களா? ஒரு வார்த்தை முடியலை. ஸோ நமக்கு வந்து ஒரு வார்த்தை முழுமையான அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஆரம்ப வார்த்தை அலிஃப்லாம் பெற்றதாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப மஸ்து. அடுத்து அல் குர்ஆனு கிதாபுன்னு இருக்கா? அல் குர்ஆனு கிதாபுன். இப்போது இதில் இலக்கண பெயர் இருக்குது. அல் குர்ஆனுன்றது தான் ஒரு வார்த்தையுடைய ஆரம்பம். இப்போது இந்த கலாமை பொறுத்த வரைக்கும், கலாம்னா இந்த வாக்கியம், இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வார்த்தையாக எது வருதோ அதனுடைய பெயர் வந்து முபுத்ததா. என்ன? முபுத்ததா. இது வந்து ஜபர் வரும், முபுத்ததா. இந்த முபுத்ததா பற்றி என்ன செய்தி அறிவிக்கப்படுதோ அந்த செய்திக்கு பெயர் ஹபர். ஹபர்னாலே செய்தி அறிவித்தல் தான் அர்த்தம். முபுத்ததா வந்து ஒரு வார்த்தையுடைய ஆரம்பம்னு அர்த்தம், ஹபர்னா செய்தி அறிவித்தல் அர்த்தம். நமக்கு அர்த்தம்லாம் வேண்டாம், இந்த பேரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முபுத்ததா, ஹபர். முபுத்ததான என்ன? ஒரு வாக்கியத்துடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய வார்த்தைக்கு முபுத்ததான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த முபுத்ததா எதுவாக இருக்கோ அதை பற்றின ஒரு செய்தி அறிவிக்கக்கூடியது தான் ஹபர். இப்போது குர்ஆனும்
குர்ஆன் ஆகிறது என்ன செய்தி அறிவிக்குது? வேதமாக இருக்கிறதுன்ற செய்தி அறிவிக்குதா? அதுதான் ஹபர். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, அத்தர்சு அத்தர்சு சஹலுன்னா, அத்தர்சுன்றது முபுத்ததா. இந்த முபுத்ததா பற்றி ஒரு செய்தி அறிவிக்குது. என்ன? பாடமாகிறது சுலபமாக இருக்கிறதுன்ற ஒரு செய்தி. பாடத்தை பற்றி என்ன சொல்லுது? சுலபமாக இருக்கும்னு செய்தி அறிவிக்கிறதுனால இதுதான் ஹபர். சஹலுன்றது ஹபர், இது முபுத்ததா. அப்போ இந்த பாடத்தில் உள்ள எல்லாத்துலேயுமே ஆரம்பத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா அலிஃப்லாமாக தான் வந்திருக்கா? அடுத்தது இந்த ஆரம்பத்தில் உள்ள எல்லாத்தோட பேரும் முபுத்ததா. ரெண்டாவது வார்த்தைக்கு பேர் ஹபர். நீங்கள் அர்த்தத்தை ஒவ்வொன்றுக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முபுத்ததா பற்றின ஒரு செய்தி அறிவிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஒழுக்கமாகிறது கடமையாக இருக்கும். ஒழுக்கத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரியா? அப்போது இதை நல்லா நான் இங்கே தெளிவாக கூட எழுதிட்டேன். முபுத்ததா ஒரு வார்த்தையுடைய ஆரம்பம், ஒரு வாக்கியத்துடைய ஆரம்ப வார்த்தை. ஹபர் இரண்டாவது வார்த்தைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய சென்டென்ஸ் வரும் பொழுது உங்களுக்கு ஹபர் கொஞ்சம் தள்ளி கூட வரும். சரியா? தொடர்ந்து அடுத்தே வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஹபர் இந்த முபுத்ததாவை பற்றின ஒரு செய்தி அறிவிக்கும், ஒரு விஷயத்தை அறிவிக்கும். இதுதான் முபுத்ததா ஹபர். இப்போது இதுக்கப்புறம் ஒரு பாடம் படித்தோம்னு நினைக்கிறேன். இந்த பாடம் இது முடிஞ்சது. இப்போ தர்ஸ் எத்தனை? தர்ஸ் 6. இது தனி ஆடியோவாக கூட போடட்டா? அடுத்ததா பாடம் 6. சாரி, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற ரெக்கார்டே போடலை. பாருங்கள், 6வது பாடத்தில் நம்ம ஒரு 5 எழுத்துக்கள் படித்தோம். சரிங்களா? என்னென்ன? ஃபி, அல, இலா, லி, மீன். இந்த 5 எழுத்துக்களும் ஒரு இஸ்முக்கு முன்னால் வரும்போது அந்த இஸ்முக்கு ஜேர் செய்யும். இப்போ அல் பை தூன்னு இருக்கும், ஆனால் ஃபி வந்தால் ஃபில் பை தூவாக வரும், ஃபில் பை டி. அதே மாதிரி அல் ஃபர்சூன்னு இருக்குது, அல வந்துச்சுன்னா அல் ஃபர்சின்னு மாறிடும். அதே மாதிரி அல்மைதானுன்ற வார்த்தை அலா வந்தாலும் ஃபீ வந்தாலும் இதில் எது வந்தாலும் அதுக்கு பின்னாடி உள்ள இஸ்முக்கு ஜேர் வரும். அடுத்து லில் வலதி, அதில் லீ வந்தாலும் உங்களுக்கு ஜேர் வரும், மின் வந்தாலும் அது இஸ்முடைய கடைசியில் ஜேர் வரும். இந்த லில் வலதி பற்றி இங்கே சொல்லிடுறேன் பாருங்கள். லில் வலதி இருக்கு இல்லையா? இந்த லில் வலதியுடைய ஃபுல் அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் சொல்லியிருக்கேன். லீ ப்ளஸ் அல் வலது. சரிங்களா? லீ ப்ளஸ் அல் வலதுன்னு இருக்கும். இந்த லீயை இந்த அல் வலதோட சேர்க்கும்போது இந்த அலிஃபை போக்கிடுவாங்க. அப்போ லில் வல, லீ வந்தனால ஜேர். சரியா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். லில் வலதி, லீ தனியாகவும் அல் வலதி தனியாகவும் எழுதியிருக்காங்க. ரெண்டையும் சேர்க்கும்போது இந்த அலிஃபை போக்கிட்டு லில் வலதின்னு எழுதியிருப்பாங்க. சரியா? ஆக இந்த 5 எழுத்துக்களும் ஒரு இஸ்முக்கு முன்னால் வரும்போது அது எந்த இஸ்மாக இருந்தாலும் சரி ஜேரு செய்யும். இஸ்முனா என்ன? பெயர் சொல். இப்போ பைத்துன்றது ஒரு பெயர் சொல், ஃபர்சு குதிரைன்றது ஒரு பெயர் சொல், மைதானம், சிறுவன், வீடு எல்லாமே உங்களுக்கு ஒரு பெயர் சொல் தான். சரியா? இந்த ஜேரு செய்தில்ல, அந்த மாதிரியான எழுத்துக்கள் மொத்தம் 11. இந்த பாடத்தில் 5 தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன? ஃபி, அலா, இலா, லி, மீன். இந்த 5 எழுத்துக்கள் அந்த 5 எழுத்துக்களுக்குடைய பெயர், அதாவது அந்த 11 எழுத்துக்களுக்கும் பெயர் என்னென்னா ஹர்ஃபு ஜர்ரு. என்ன? ஹர்ஃபு ஜர்ரு. அதாவது எந்த எழுத்துக்கள் ஒரு இஸ்முக்கு ஜேர் செய்தோ அந்த எழுத்துக்களுக்கு பேர் ஹர்ஃபு ஜர்ரு. ஆக அந்த 11 எழுத்துக்களுக்கும் அதுதான் பேர், ஹர்ஃபு ஜர்ருன்னு தான் சொல்லுவாங்க. இந்த 5 எழுத்துக்களுக்கும் ஹர்ஃபு ஜர்ருன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லலாம்? ஃபில் பைத்தின்னு இருக்குது அப்படின்னா ஃபி ஹர்ஃபு ஜர்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ஜேர் செய்யப்பட்டதில் அந்த இஸ்மு அதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஜ்ரூர். என்ன? மஜ்ரூர். இங்கே நம்ம என்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு முபுத்ததா ஹபர்னு படித்தோம். ஸோ அது ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முபுத்ததா ஹபர். இங்கே ஜர் மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர்னு சொல்லுவாங்க. ஜார் மஜ்ரூர்னா என்ன? அந்த ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து ஃபஸ்ட்டு வரும், அதோட தொடர்ந்து. இப்போ இந்த முபுத்ததா ஹபர்லாம் கூட கொஞ்சம் கேப் விட்டு வரும்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்தே வரும்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல அல் குர்ஆனும் கிதாபுன்னு அடுத்தடுத்து இருக்குது. சில இடங்களில் நடுவில் வேறு ஏதாவது வரும். சரிங்களா? கொஞ்சம் தள்ளி கூட வரும். ஆனால் ஜாரு ஹர்ஃபு ஜர்ரு வந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து மஜ்ரூர் வந்துடும். சரிங்களா? அப்போ இதோட பேர் என்ன? ஜாரு. இதோட பேர் மஜ்ரூர்.
இதையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட பேர் என்ன? ஜாரு. இதோட பேர் மஜ்ரூர். இது ஜாரு, இது மஜ்ரூர். சரிங்களா? அதை தான் நம்ம இந்த 6வது பாடத்தில் பார்த்தோம். இப்போ 7வது பாடம். 7வது பாடம் எப்படின்னா 5வது பாடத்தையும் 6வது பாடத்தையும் கலந்து 7வது பாடத்தில் கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்க. அல் வலது அலல் குர்சின்னு இருக்கா? தர்சு 7. அல் வலது அலல் குர்சி. சரிங்களா? இப்போ இதுக்கு அர்த்தம் வைக்கலாமா? சிறுவனாகிறவன் நாற்காலியின் மீது இருக்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தை அலிஃப்லாம் பெற்று வந்திருக்கு. அப்போ இதோடைய பெயர் என்ன? ஒரு வாக்கியத்துடைய ஆரம்பத்தில் எப்பயுமே அலிஃப்லாம் வரும்னு சொன்னோம். அப்போ அதோடைய பெயர் என்ன? முபுத்ததா. என்ன? முபுத்ததா. இப்போது சிறுவனாகிறவன் இது ரெண்டையும் பிரிக்க முடியாதுல்ல. இந்த அலாவும் இப்போ அலாவுக்கு தனி அர்த்தம் சொன்னாலும் ஒரு புரியிற மாதிரியான அர்த்தம் வந்து சேர்ந்தாக தான் கொடுக்கும். இப்போது இந்த ஹர்ஃபு ஜாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான அர்த்தம் கொடுக்காது. இப்போ ஃபீ இல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது பாருங்கள் சொல்ல. இப்போது இந்த ஃபீ அலா இலா லீ மின் எல்லாமே தனியாக நீங்கள் அர்த்தம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே புரியாது. இல் அப்படிங்கிறப்ப யார்கிட்டே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? மீதுன்னு சொல்ல முடியுமா? இலா அளவிலேன்னு சொல்ல முடியாது. காக இருந்து சொன்னாலும் ஒன்றும் புரியாது, நம்ம சொல்ல மாட்டோம். அப்போது இது புரியணும், இல்லைன்றது புரியணும் அப்படின்னா இன்னொரு இஸ்முடைய ஹெல்ப் வேணும், துணை வேணும். அப்போது வீட்டில்னு சொல்லும்போது புரியுது. அப்போது இந்த இல்லைன்றது தனிச்சு அர்த்தம் கொடுக்காது, சேர்ந்து தான் வரும். எங்கேயுமே அலாவும் இலாவும் சரி லீ மின் இந்த 5 எழுத்துக்களுமே ஒரு இஸ்மோட சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குமே தவிர தனிச்சு நீங்கள் வந்து அதை ஒரு பொருள்பட பேச முடியாது. சரிங்களா? அப்போது அல் வலது சிறுவனாகிறவன் அலல் குர்சி நாற்காலியின் மீது இருக்கிறான். இதில் அலான்னு சொல்ல முடியாது, சிறுவனாகிறவன் மீதுன்னு சொல்ல முடியாது, சிறுவனாகிறவன் நாற்காலின்னு சொல்ல முடியாது. இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள், ஒரு அர்த்தம் கிடைக்கும். சிறுவனாகிறவன் நாற்காலியின் மீது இருக்கிறான். அப்போ இந்த சிறுவனை பற்றி ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்க? நாற்காலியின் மீது 2 வார்த்தை சேர்ந்து உங்களுக்கு இதில் ஒரு ஹபர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை அல் குர்ஆனும் குர்ஆன் ஆகிறது வேதமாக இருக்கும். ஸோ முபுத்ததா ஹபர்ன்றது கலாம்ன்றது வந்து இப்படியும் வரும், 2 வார்த்தையோடு சேர்ந்தும் வரும், அல்லது 3 வார்த்தையாகவும் வரும். இதில் 3 வார்த்தைன்றது ஃபஸ்ட்டு உள்ளது முபுத்ததா, 2வது உள்ளது பார்த்திங்கன்னா இது ஜார், ஹர்ஃபு ஜார்னு சொன்னோமா. அடுத்து அந்த ஜாரை ஒட்டி வரக்கூடியது மஜ்ரூர்னு சொல்லுவாங்க. இது 2ம் சேர்ந்து இந்த முபுத்ததாக்கு அர்த்தம் கொடுக்குதா? ஒரு செய்தி அறிவிக்குதா? என்ன? நாற்காலியின் மீது இருக்கிறான்ற ஒரு செய்தி அறிவிக்குதா? அப்போ இது 2 சேர்ந்து ஹபர். இது என்ன? முபுத்ததா. இது 2 சேர்ந்து ஹபர். இந்த 2 சேர்ந்ததில் இது என்ன? ஜாரு, இது மஜ்ரூர். அதை தான் இந்த பாடத்தில் கொண்டு வராங்க. ஸோ 6வது பாடத்தையும் 7வது பாடத்தையும் சேர்த்து இந்த 8வது பாடத்தில் வருது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். அது குருசின்றது முபுத்ததா, அலான்றது ஜாரு, அர்லின்றது மஜ்ரூர். இது 2 சேர்ந்து இந்த குருசியோடைய ஹபர். அதாவது இந்த குர்சியை பற்றி ஒரு செய்தி அறிவிக்குது. என்ன செய்தி அறிவிக்குது? பூமியின் மீது இருக்கிறது, நாற்காலி ஆகிறது பூமியின் மீது இருக்கிறது. ஸோ இந்த முபுத்ததா ஹபர்ன்றது எப்பயுமே ஒரு சென்டென்ஸை முழுமைப்படுத்தணும், முழுமையான அர்த்தம் கொடுக்கும். அதனால தான் குர்ஆன் வேதம்னு சொல்லாமல் குர்ஆன் ஆகிறது, முபுத்ததா எப்பயுமே ஆகிறதுல முடியணும், வேதமாக இருக்கும் அப்படின்னு ஹபருடைய அர்த்தம் முடியணும். கம்ப்ளீட்டாக அதனுடைய அர்த்தம் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து பயன் தரக்கூடிய கம்ப்ளீட் சென்டென்ஸ், இது முப்ததா ஹபராக வரக்கூடியது. அதனால தான் இங்கேயும் வந்து சிறுவன் நாற்காலியின் மீது அப்படின்னு சொன்னாலுமே புரியும் தான். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. சிறுவன் ஆகிறவன் நாற்காலியின் மீது இருக்கிறான் அப்படி சொல்லி நம்ம முழுமைப்படுத்தணும். சிறுவனாகிறவன் நாற்காலியின் மீது இருக்கிறான். புரிஞ்சுதுங்களா? இந்த பேரெல்லாம் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது தெளிவாக எழுத்து எதுவும் தெரியல, நான் வந்து பாடம் நடத்தினால கொஞ்சம் கடகடன்னு எழுதிட்டேன், தெளிவாக எழுதியிருக்கேனான்னு தெரியல. ஒன்றும் இல்லை, இந்த பேர் மட்டும்தான். முபுத்ததா ஹபரு ஜாரு மஜ்ரூரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு எழுத்து புரியலனாலும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.